நண்பர்களே வணக்கம். நம்ம இன்னைக்கு பிரஷரை வந்து அக்குபஞ்சர் முறையில எப்படி நம்ம சரி பண்ண முடியுன்றத நம்ம சில அக்குபஞ்சர் புள்ளிகள மட்டுமே வச்சு பார்ப்போம். அதாவது ஃபர்ஸ்ட் பிரஷர்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். பிரஷர்னா உடம்புல வந்து ரத்த அழுத்தம் அதிகமா இருக்கிறது. அதத்தான் வந்து பிரஷர்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாரி பிரஷர் இருக்கவங்களுக்கு காமனா சில சிம்ப்டம்ஸ் வரும். தலை சுத்தலு, ஒரு மாரி படபடன்னு இருக்கிற மாரி இருக்கும். இந்த மாரி பல பேருக்கு பல சிம்ப்டம்ஸ் வரும். இத நம்ம சரி பண்ணாட்டி என்ன ஆகும்? நார்மலா ஹார்ட் அட்டாக் வரும். இல்லாட்டி ஸ்ட்ரோக் வரும். இந்த மாரி ஏதோ ஒரு பிரச்சனைகள் வரும் இல்லையா? அத வந்து நம்ம ஈஸியா சரி பண்ணிக்க முடியும். அதுக்கு சில அக்குபஞ்சர் புள்ளி இருக்கு. அந்த புள்ளி எங்கெங்க இருக்குன்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாலேவே, நமக்கு எப்பலாம் இந்த சிம்ப்டம்ஸ் வருதோ, அப்ப நீங்க இத ஃபாலோ பண்ணீங்கன்னா, கண்டிப்பா வந்து அந்த பிரஷர் ரெட்யூஸ் ஆறத நீங்களே மிஷின வச்சு கூட செக் பண்ணி பார்க்க முடியும். அந்த அளவுக்கு பிரஷர் வந்து கம்மியா காட்டும். ஏன்னா, அந்த பிரஷர வந்து நான் நெறைய பேர் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு. அத நான் உங்களுக்கு எங்கெங்க இருக்குன்னு சொல்றேன் புள்ளி. அத நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இருக்கிற புள்ளி எங்கன்னா, இந்த தலையில DU20ன்னு நம்ம பல பல தடவ சொல்லியிருப்போம் அந்த புள்ளி. தலையில உச்சந்தலையில இருக்கும் அந்த புள்ளி. இந்த புள்ளிய வந்து மெதுவா கண்ண மூடிட்டு மெதுவா அழுத்தம் குடுக்கலாம். இப்படி மெதுவா கண்ண மூடிட்டு அழுத்தம் குடுக்கும்போது, உங்க மூச்ச கவனிச்சுக்கிட்டே அழுத்தம் குடுங்க. ஒரு 2 நிமிஷம் இதே மாரி மெதுவா பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து மைண்ட் வந்து காம் ஆக ஆரம்பிக்கும். அடுத்ததா இந்த ஒரு புள்ளி இருக்கும். இன்டேங்ன்னு சொல்லுவாங்க இது. இந்த புள்ளியும் மெதுவா அழுத்தம் குடுக்கலாம். இத இப்ப நீங்க மெதுவா அழுத்தம் குடுக்குறதப்ப, மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும். இது ஒரு புள்ளி. மொத்தம் 2 புள்ளி பார்த்துருக்கோம். 3வதா நம்ம பார்க்க போற புள்ளி எதுன்னா, லிவர் 3ன்னு சொல்லுவாங்க அக்குபஞ்சர்ல. இந்த புள்ளி எங்க இருக்குன்னா, இந்த இடத்துல இருக்கும். அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா, இந்த மாரி கைய இப்படி வச்சீங்கன்னா, இந்த முடியிற இடத்துல இப்படி கைய வச்சு பார்த்து, இப்படி நிமித்தி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு பள்ளம் மாரி இருக்கும். இதுதான் அந்த புள்ளி. இந்த புள்ளிய நல்லா இப்படி அழுத்தம் குடுக்கலாம். மெதுவா அழுத்தம் குடுங்க. இப்படி நீங்க அழுத்தம் குடுத்துட்டு, இந்த மாரி ஒரு பேப்பர் டேப்ல இந்த மாரி ஒரு மிளகு வச்சு இப்படி ஒட்டிடுங்க. அவ்வளோதான். இத மட்டும் நீங்க நல்லா ஸ்டிமுலேட் பண்ணாலேவே, உங்களுக்கு பிரஷர் வந்து கட கட கடன்னு குறைஞ்சு கீழ வந்துரும். இது வந்து பிரஷருக்கான முக்கிய புள்ளி. லிவர் 3ன்னு சொல்லுவாங்க. இந்த புள்ளி நல்லா பார்த்துக்கங்க. எப்பயெல்லாம் உங்களுக்கு அந்த சிம்ப்டம்ஸ் வருது, தலை சுத்தலு, படபடன்னு இருக்கு, உங்களுக்கே தெரியும் இந்த மாரி பிரஷர் ரைஸ் ஆற மாரி தெரிஞ்சுச்சுன்னா, இந்த ஒரு புள்ளிய மட்டுமே நீங்க நல்லா இப்படி ஸ்டிமுலேட் பண்ணா, ஆட்டோமேட்டிக்கா பிரஷர் குறைய ஆரம்பிக்கும். இது வந்து முக்கிய புள்ளி பிரஷருக்கு. நல்லா பார்த்துக்கங்க. இப்படி வச்சு கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம ஒரு 3 அக்குபஞ்சர் புள்ளி பார்த்துருக்கோம். அதில வந்து லிவர் 3ன்றது வந்து அதிகமா பிரஷர் இருக்கவங்களுக்கு வந்து சடனா வந்து குறைச்சு விட்டுரும் பிரஷர. அத வந்து நம்ம அக்குபஞ்சர்ல என்ன சொல்லுவாங்கன்னா, டேஞ்சரஸ் பாயிண்ட்ன்னு சொல்லுவாங்க. ஏன் டேஞ்சரஸ் பாயிண்ட்னா, ரொம்ப அதிகமா குறைஞ்சிருச்சுன்னா, அது வந்து லோ பிரஷர் ஆயிடும். லோ பிரஷர் ஆகும்போது அவங்களுக்கு தலை சுற்றல் அதிகமா வரும். திடீர்னு மயக்கம் போட்டு கீழ விழுந்துருவாங்க. இந்த மாரி சிச்சுவேஷன்ல அதுக்கு ஒரு சில அக்குபஞ்சர் புள்ளி இருக்கு. ஒரே ஒரு புள்ளி DU26ன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல வரும். இந்த புள்ளிய மெதுவா அப்படி அழுத்தம் குடுத்தீங்கன்னா, அவங்க டக்குன்னு எந்திரிச்சு உட்காந்துக்குருவாங்க. ஒரு வேள மயங்கி விழுந்துட்டா, அது எல்லாரும் விழுக மாட்டாங்க. 100ல ஒரு ஆளு விழுகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 100ல கூட இல்ல, 1000த்துல ஒரு ஆளு தான் விழுவாங்க. அந்த மாரி விழுகுறவங்களுக்கு இந்த புள்ளி அழுத்துனா அவங்க எந்திரிச்சு உட்காந்துக்குருவாங்க. இதுதான் பிரஷருக்கான முக்கிய புள்ளிகளு. இத மட்டும் ரெகுலரா ஃபாலோ பண்ணி பாருங்க. லிவர் 3ன்ற புள்ளி 2 கால்லயுமே இருக்கும். ரைட் கால்லயும் இருக்கும், லெஃப்ட் கால்லயும் இருக்கும். ஏதாவது ஒரு கால் நீங்க ஸ்டிமுலேட் பண்ணாலே போதுமானது. நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.